ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராமகி விலாக்ஸ். ஆடி 3வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் கூழ் ஊற்றின விலாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி பூஜை பண்ணேன் அண்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் பிறந்தாலே நாள் எப்படி தான் போகுன்னே தெரியாதுங்க. இந்த ஆடி மாதம் மட்டும் டக்குன்னு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு பூஜை பிளான் பண்ணி வச்சுருப்போம். ஒரு வாரம் வீட்டில் பூவாடைக்காரி சாமி கும்பிட்றது, அதுக்கப்புறம் ஒரு வாரம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அப்புறம் நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுறது, இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு வேலை இருக்கிறதால நம்மளுக்கு அந்த மாதம் எப்படி தான் போகுதுன்னே தெரியாதுங்க. அதனால தான் ஆடி பிறந்தாலே எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வரலட்சுமி விரதம், அப்புறம் விநாயகர் சதுர்த்தி, இப்படி வரிசையாக அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்கும். பூஜை சாமான்லாம் முன்னாடி நாள் க்ளீன் பண்ணி வைக்கல, அதனால் அன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்து பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி பொட்டு வச்சுட்டேன். இந்த கூழ் ஊற்றுறதே ஒரு 3 நாள் ப்ராசஸ். ஃப்ரைடேவே மாவு புளிக்க வச்சு சாட்டர்டே நைட் கூழ் காய்ச்சிட்டேன். அப்புறம் வீட்டு வாசலில் வேப்பிலை தோரணம்லாம் கட்டிட்டு சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் கூழ் ஊற்றும் போது படைக்கிறதுக்கு கருவாட்டு குழம்பு, பச்சரிசி சாதம், முருங்கைக்கீரை பொரியல், அப்புறம் சாப்பாட்டு அரிசி போட்டு கொஞ்சம் சாதமும் வடிச்சிருந்தேன். கூழ் ஊற்றுறேன்னு சொல்லி அம்மாவை வர சொல்லியிருந்தேன் வீட்டுக்கு. அம்மா கூழெல்லாம் கரைச்சி ரெடியாக வச்சுருந்தாங்க. வெளியே வச்சு சாமி கும்பிடுவோம்ல, அதுக்காக ஒரு தூக்குலையும் உள்ளே பூஜை ரூமில் வைக்கிறதுக்காக ஒரு சின்ன குண்டான்லேயும் கூழ் ஊற்றி ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் 2 பாத்திரத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வேப்பிலையை 2த்துக்கும் சுற்றி கட்டி விட்டுட்டேன். எப்போவுமே கூழ் ஊற்றும் போது ஒரு முரத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதில் வேப்பிலையெல்லாம் வச்சுட்டு துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பச்சரிசி மாவு போட்டு அதில் இந்த பச்சரிசி பொங்கல் உருண்டை வச்சு அப்புறம் வெல்லம்லாம் வச்சு ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த தூக்கில் இருக்க கூழும் துள்ளு மாவுலாம் வெளியே கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஹஸ்பண்ட்க்கு இந்த தேங்காய் உடைக்கவே சரியாக வராது. அன்றைக்கி எப்படியோ ஓரளவுக்கு நல்லா உடைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அப்புறம் பூஜை ரூம்லேயும் இலை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. பூஜை ரூமில் வைக்கிற இலையில கரைக்காத கட்டி கூழும், கருவாட்டு குழம்பு, முருங்கைக்கீரை, இந்த பச்சரிசி பொங்கல் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அம்மனுக்கு அன்றைக்கி பானகம் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஒரு டம்ளரில் வெல்லம் போட்டும் இன்னொரு டம்ளரில் மஞ்சள் தூள் போட்டும் பானகம் ரெடி பண்ணி வைப்பாங்க. அப்புறம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்த எல்லாருக்கும் கூழ் ஊற்றி கொடுத்தோம். நம்ம தெருவில் இருக்க தெரிஞ்சவங்களுக்கும் கூழ் ஊற்றி கொடுத்துருந்தோம். அப்புறம் நாங்களும் சாப்பிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு படைச்சிட்டு வந்தோம். எப்பவுமே இந்த கோவிலில் ஆடி மாதம் திருவிழா பண்ணுவாங்க. இந்த டைம் கோவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கிறதால சாமியை வெளியே ஒரு ரூமில் வச்சுருக்காங்க. அங்கே ஒருத்தங்க கூழ் ஊற்றிருந்தாங்க. நமக்கும் கொஞ்சம் கூழ் கொடுத்தாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு கோவிலில் வளையல் கொடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் ஈவினிங் சாமிக்கு கும்பம் போடுவாங்கல்ல, அதுக்கான சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மாவும் ஹஸ்பண்டும் சமையலுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஒரு அடுப்பில் சிக்கன் வறுவலும், பின்னாடி இருக்க குக்கரில் மட்டன் குழம்புக்கு மட்டனும் வேக வச்சாச்சு. இன்னொரு அடுப்பில் முட்டையை வேக வச்சுருந்தேன். சாமிக்கு கும்பப்படையல் போடுறதுக்காக என்னென்ன பண்ணியிருந்தேன்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் வேக வச்ச முட்டையை மிளகாத்தூள் போட்டு கார முட்டை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் எப்பவும் போல் வடை, கொழுக்கட்டை, அப்புறம் கடைசியாக சூடாக சாதம் வடிச்சிருந்தேன். நான்வெஜ்லாம் இருக்கிறதால நான் எப்பவுமே பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிட மாட்டேன். வெளியே எங்களோட குலதெய்வம் ஃபோட்டோ வச்சு காமாட்சி தீபம் ஏற்றி வெளியே தான் இலை போட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். மோஸ்ட்லி எல்லாருமே இப்படி தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
உடைக்க நான் கிண்டல் பண்ணுன்னு ஹஸ்பண்ட் என்னையே தேங்காய் உடைக்க சொல்லிட்டாரு. தேங்காய் கரெக்டாக நல்லா உடைஞ்சிது. அப்போ தான் எனக்கு மனசு திருப்தியாச்சு. எந்த ஒரு பூஜை ஆனாலுமே இந்த தேங்காய் நல்லா உடைஞ்சாதாங்க மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்களும் அப்படி தானே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் ராம்மகி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.